இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு பங்களாதேஷ் இல்லை. அதாவது பங்களாதேஷ் இல்லைங்கிறது ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி பங்களாதேஷ் நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, முஸ்திபுர் ரஹ்மான் ஐபிஎல்லில் கொல்கட்டா டீமில் எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் முஸ்திபுர் ரஹ்மானை ஐபிஎல்லில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் ரொம்பவும் ப்ரெஷர் கொடுத்ததுனால கொல்கட்டா டீம் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஐபிஎல்லில் விளையாட மாட்டாருன்னு சொல்லி ரிட்டர்ன் பங்களாதேஷ்லேயே அவர் இருப்பாருன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ அதோட பேக்லாஸ்ன்னு சொல்லி பங்களாதேஷ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஐபிஎல் விளையாட சரி வேர்ல்டு கப் வந்துட்டு விளையாட மாட்டோம். ஏன்னா இந்தியாவில் நடக்குது, T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது. ஸோ இந்தியாவில் நடக்கிறதுனால இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். எங்களோட ஃபிக்சர்ஸ்லாம் வேறு நாட்டில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு சப்போர்ட்டிவாக பாகிஸ்தானும் இருந்தாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி பிசிசிஐ ஐசிசி இது ரெண்டுமே சேர்ந்து எடுத்த முடிவு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜெய்ஷா தான் ஐசிசிலையும் மேஜர் ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பங்களாதேஷுக்கு உண்டான ஃபிக்சர்ஸ் அதுதான், நீங்கள் அங்கே வந்து விளையாடுறா விளையாடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஒரு நாட்டை போட்டுக்குவோம், ஸ்காட்லாண்டை போட்டுக்குவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ பங்களாதேஷ் கடைசி நிமிஷம் வரைக்கும் இல்லை நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் பாகிஸ்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா விளையாட போகிறாங்க. ஆனால் பங்களாதேஷ் விளையாட போகிறதில்ல. ஸோ அதாவது ரெண்டு நாடுமே முஸ்லீம் மெஜாரிட்டி நாடு தான். ஆனால் இந்த நாடு நம்புறது, இந்த நாடு சொல்கிறத இந்த நாடு நம்ப முடியாது, இந்த நாடு சொல்கிறது இந்த நாடு நம்ப முடியாதுங்கிற மாதிரி தான் போயிருக்கு. ஸோ பாகிஸ்தான் எவ்வளவு தான் பங்களாதேஷை ஏமாத்தினாலோ இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணாலோ பங்களாதேஷ் ஸ்டில் பாகிஸ்தானை தான் நம்புவாங்க. ஏன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி, முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாருமே அவங்க ரிலீஜனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது என்றைக்கு காமன் பீப்புளுக்கு புரிய போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா பொலிட்டிக்கலி அதுதான் உண்மை. நான் ரிலீஜியஸ் பயாஸ்டாக சொல்லலை, எல்லா நாடுகளும் அப்படி கிடையாது. பட் ஆனால் ரிலீஜியஸ் பயாஸ்டாக இருக்கிற கண்ட்ரிஸ் நிறையா கண்ட்ரிஸ் இருக்காங்க. பட் ஆனால் இதில் மேஜர் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருமே மதம் சார்ந்து ரொம்பவும் இருக்கிறதுனால பெருசாக வளர முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ ஏமாந்து நிற்கிறது பங்களாதேஷ் மட்டும்தான்.